சம்பளம் குறைப்பு, தொடர்ந்து இந்த ஓடிடி இத்தனை வாரங்களுக்கு பிறகு வெளியாகும், இதெல்லாம் பல கூட்டங்களிலும் பொதுக்குழு கூட்டங்களிலும் தீர்மானம் எடுக்கப்பட்டு தான் இருக்குது. ஆனால் அது இன்னமும் நடைமுறைக்கே சாத்தியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது சார் தமிழ் திரைப்படத்தில். இல்லைங்க அதுக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் கொஞ்சம் சில வருடங்களாக சின்னதாக ஒரு பிளவுபட்டு இப்போ இவர் தலைவரான பிறகு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தமிழ்குவர் தலைவரான பிறகு ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திட்டு இருக்கார். அந்த தனியாக போன அந்த அமைப்பு இப்போ ஃபுல்லாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதா வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பாக மாறிக்கிட்டு இவருடைய தலைமையில் அதை இவர் ரொம்ப அழகாக டீல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதனால தான் பல இவர் வந்த உடனே 2வது நாளே 3வது நாளும் இன்சூரன்ஸ் எல்லாருக்கும் இவ்வளவுக்கும் நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருந்த அந்த காலகட்டத்தில் கூட இதை சமாளித்து பண்ணியிருக்காரு. அப்படி பல விஷயங்கள் இவர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிலைமைக்கு வரும், நாங்கள் நினைக்கிறது சாதிப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப முனைப்பாக இருக்கிறார். இதற்கு முன்னாடி அப்படி நீ எப்பவுமே இப்படி குறுக்க கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாது தம்பி. நல்லதை நினைச்சு நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். நல்லது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும் போது நீ பின்னாடி ஏன் போற? குறுக்கு பற்றியா கேள்வி கேட்க, புரியுதா? நல்லது பண்ண போறோம். நாங்கள் இப்போ நடிகர்களோட இணக்கமாக உட்காந்து பேசுவோம். அவங்களும் தயாரிப்பாளர்கள் தூக்கி எறிகிறவங்க. தயாரிப்பாளர்கள் நல்ல மரியாதை உள்ளவங்க தான் நடிகர்கள் இல்லையா? நடிகர்கள் இல்லாமல் தயாரிப்பாளர்கள், தயாரிப்பாளர் இல்லாமல் நடிகர்கள் உட்கார்ந்து பேசும்போது ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாகும். ஏன்னா என்னைக்கும் ஒரு நாள் சினிமா ஆரம்பிச்சது, இன்னைக்கு சினிமா நல்லா இல்லை. ஸோ எல்லாரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்றது தானே எங்கள் கோரிக்கை. அதை எப்படி அவங்க இது பண்ணுவாங்க? இப்போ அவர் சொன்னார் நடிகர்கள் சம்பளத்தை குறைக்க போறீங்களான்னு கேட்குறாரு. இல்லை, அது குறைக்கிறது இல்லை. 2 பேரும் சேர்ந்து படங்கள் பண்ணுவோம், வர்ற லாபத்தில் 2 பேரும் பண்ணிக்கிறோம் அப்படின்றதான் சொல்றதே தவிர நீங்க சம்பளத்தை குறைச்சிங்க, நீங்க சும்மா வேலை செய்யுங்க அப்படின்லாம் எங்களுக்குள்ள இணக்கமான முடிவு வரும். அப்படிதான் நாங்கள் பேசுவோம். நோக்கமே லாப நஷ்டத்தில் பங்கேற்கணும், அவ்வளோதான். சென்னைக்கு போனோம் அவர் இப்போதானே இப்போதான் வந்திருக்கிறாங்க. முதல்ல இந்த புதுசாக வெற்றி பெற்ற இந்த நிர்வாகத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் பாராளுமன்ற உறுப்பினர் ஆன பிறகு இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கத்தில் நானும் கிட்டத்தட்ட 27 வருஷமாக உறுப்பினர் இருக்கேன். மூத்த உறுப்பினர் முறையில் கண்டிப்பாக தமிழ் திரைப்பட சங்கத்துக்கு என்னுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்கும். பெரிய திரைப்படத்திற்கு இந்த பிரச்சனை வரப்போ அடுத்தடுத்து சின்ன பட்ஜெட் திரைப்படங்கள் நிறைய இந்த மாதிரியான இருக்கு. நல்ல கதைக்களம் கொண்ட திரைப்படங்கள், ஒரு பெரிய பட்ஜெட் கொண்டிருக்கக்கூடிய திரைப்படமே இந்த மாதிரி வெளியாகும் பொழுது தயாரிப்பாளர்களுடைய நேரடியாக பாதிக்கப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரியான நடவடிக்கைகள் வெளியானதா பைரசி அதான் நாங்கள் இப்போ பேசும்போதே பொதுக்குழுவில் பேசுவோம். படம் ரிலீஸ் ஆன பின்னாடி பைரசி போகிறோம். இப்போ ரிலீஸ் ஆகாத படத்துக்கு ஒரு சிலர் பண்ணது, இப்போ எடிட்டரு அவங்க அசிஸ்டன்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. அது கண்டுபிடிச்சாச்சு, உடனே நீக்கம் பண்ணியிருக்கு. இதை பாதிக்கிறது தயாரிப்பாளர் தான், சட்டப்படி நடவடிக்கை. அதுதான் இப்போ போயிட்டு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.